ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தின. ஏன் ஏற்படுத்தின? அவரை துதிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில நீங்களும் நானும் பூமியில் உருவாக்கப்பட்டதுக்கு ஆமேன் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய பாக்கியம்! அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் யார்? சாவாமையுடைய கர்த்தர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதுபடி. வானத்திற்கும் பூமிக்கு பெரிய ஆண்டவர். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை, சர்வ வல்லமையுள்ளவரை துதிப்பது என்பது எத்தனை பெரிய பாக்கியம்! ஆமே. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறனாக்கா அவருடைய சுத்த கிருபை அல்லவா? தேவப்பிள்ளை அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும்னா நாட்கள் போதாது, அவர் துதிக்கணும்னா நேரங்கள் போதாது. ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்த அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளை வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த துதி தாவீதின் நாவலை எப்பவுமே இருந்ததுனால தான் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பனாக இருந்தவனை ஆண்டவர் அரசனாய் மாற்றுவார். தாவீதுக்கு எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, சொந்த மகனே விரோதமாக எழும்புகிற காரியங்கள். ஆனால் தாவீது ஒரு நாள் முறுமுறுக்கல. என்ன தெரியுமா சொல்றாரு? எக்காலத்தில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். எனக்கு கடினமான சூழ்நிலையும், எனக்கு சாதகமான சூழ்நிலையும், எனக்கு ஒருவேளை எதிரிகள் சூழ்ந்த சூழ்நிலையும் கர்த்தரையே நான் துதிப்பேன் என்று கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டார். தேவப்பிள்ளையில் நீங்களும் நானும் ஆண்டரை எக்காலத்திலும் துதிக்க ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிக்கணும், அதே நேரத்தில் முழு இருதயத்தோடு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறேன். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோட, முழு பலத்தின் இடத்துல அன்பு கூறுவாயாக. எனக்கு நன்மை செய்தாலும் சரி, செய்யலாலும் சரி, எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், முழு இருதயத்தோடு அவரை துதிப்பேன்னு நீங்கள் முழு இருதயத்தோடு துதித்து பாருங்க. தேவப்பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா பவுல் சீலா வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக அடிகள் அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் தொங்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையும் அவங்க இரவெல்லாம் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. அங்கே கர்த்தரை துதித்ததுனால நடந்தது என்ன? சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கப்பட்டது, ஆண்டவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். ஆமென். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுகிற பார்க்குறோம். எவ்வளோ பெரிய காரியங்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகளும் என் நன்மையான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது தேவப்பிள்ளையில் அவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, அவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே களி கூறும்படிக்கு. மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். நீங்களும் நான் எனக்கு ஜீவனோடு இருக்கேன்னா கர்த்தரை சுத்த கிருபை தானே. அந்த மரண கட்டுகளிலிருந்து மரண வாசலில் தூக்கி விடுகிறாரு. தேவப்பிள்ளையில் அது ஒரு காரியத்துக்கு நினைச்சா அது கர்த்தரை துதிக்கிற நாட்கள் போதாது. நம்மளை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், நன்மையான காரியங்களை செய்கிறார் அல்லவா? அவள் கர்த்தரை நல்ல மனசார எப்பொழுதும் கடினமான சூழ்நிலை துதிங்க. ஆண்டவருடைய மகிமை அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மகன் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்னு சொன்ன போல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் துதிக்க, முழு இருதயத்தோடு துதிக்க, எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க, எப்போதுமே துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவரை துதிங்க, உங்கள் வாசல் திறக்கப்படும். God bless you.